நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட் வேணும்னு சொன்னேன்ல, எங்க அது? அம்மா அதான் இருக்கு. ஆனா இன்னும் தேவைப்படுதுப்பா. வந்துட்டு இருக்குமா? சீக்கிரம் கொண்டு வர சொல்லு. ஐயரே வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு இங்க வந்துருவா. இதோ வந்துட்டாங்க. எல்லாரும் எங்க இருந்தீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு. போங்க, போய் அனுவை கூட்டிட்டு வாங்க. போங்க. அட, என்னாச்சு? சீக்கிரமா போங்க, நேரமாகுது இல்ல. அனுவை கூட்டிட்டு வாங்க. உங்க எல்லாருக்கும் இப்ப என்னாச்சு? சொல்லிட்டு இருக்கேன்ல, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. போய் அனுவை கூட்டிட்டு வாங்க. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, அவங்க மத்ததெல்லாம் சரியா இருக்கா? பாத்து சுமித்ரா பாட்டி. இந்த மோஹித் யாரு? இவன் தான் மாப்பிள்ளையோட தம்பிமா. ரொம்ப நல்ல பையன். அப்படின்னா அனுவை எதுக்காக நீங்க இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல? என்ன என்ன பேசுறா இவ? பைத்தியம் முடிச்சிருக்கா? நீ என்னமா சொல்ற? மூளையில ஒண்ணு குழம்பி போகல. போலு, உன் பொண்டாட்டி கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கா. பொண்ணு வந்தாச்சு, நீங்க ஆரம்பிச்சிருங்க. வா மானு, வா. இனஃப். இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? அவர்தான் மகேந்திரன் மாமா. யா, மகேந்திரன் மாமா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் ஒரு தடவை படிச்சிருங்க. சோனா, இங்க வா. இன்னைக்கு நம்ம கண்டிப்பா அடி வாங்காம போக மாட்டோம்னு நினைக்கிறேன். அண்ணே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சுமித்ராத்த உருட்டு கட்டைய வச்சு அடிப்பாங்களாம். போலு, உன் பொண்டாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்காளா? ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் இதை படிக்க விடுங்க. என்ன விஷயம்னு தெரியணும்ல. பெரியனி பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி பதறி போய் வர? அங்க கல்யாணத்துல சுகானா. என்ன சுகானா என்ன பண்ண சொல்லு. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அங்க போய் ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சேன். ராதா, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்றியா? அங்க அனுவுக்கு மகேந்திரனோட கல்யாணமே நடக்கலையா? என்ன நீ என்ன சொல்ற ராதா? சுகானானாலதான் கல்யாணம் நடக்கலையா? உண்மையாதான் சொல்றேன். சுகானாவால கல்யாணம் நின்னு போச்சா? ராதா, நீ என்ன சொல்ற ராதா? கல்யாணம் ஏன் நடக்கல? என்னாச்சுன்னு தெளிவா சொல்லு. உனக்கு இதெல்லாம் யார் சொன்னாங்க? எல்லாரும் எப்ப திரும்பி வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்தருக்கு போன் பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சது சுகானா மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் போய் அவ நின்னுக்கிட்டு அனு மகேந்திரனுடைய தம்பிய லவ் பண்றான்னு சொல்லிட்டாளாம். நீ என்ன சொல்ற? ஆமா நீ. இதோ இவங்க வந்துட்டாங்களே. அம்மா ரஜினி, என்னாச்சு? சுகானா அங்க என்ன பண்ணினா? என்ன பண்ணினா சுகானா? அவளும் ஈஷானும் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. இல்ல தெரிய மாமி, அவங்களுக்கு முன்னாடி நாங்க கிளம்பி வந்துட்டோம். அவங்களும் எங்களோட கிளம்புனாங்க. ஆனா சுமித்ரா பண்ண அவங்கள விடவே இல்ல. அங்க சுகானாவை எல்லாரும் நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ, அது இல்ல நான் கேட்க வந்தது. அங்க என்னாச்சு? அனுவோட கல்யாணம் மகேந்திரனோட நடக்கலையா? அதுவா? அத சொல்லுங்க. அத கேட்காதீங்கம்மா. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சுகானா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கா. சும்மா விளையாடாத. நடந்தது என்னன்னு சொல்லு.
ராதாத்தை நாங்க நிஜமா தான் சொல்றோம். சுகானா பிரிஞ்சு போன 2 காதலர்களை சேர்த்து வச்சிட்டா. ஐயோ, நடந்தது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அண்ணா நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றேன். உங்க கேள்வி என்ன இப்போ? அனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தானே? அதேதான். இருங்க நான் சொல்றேன். இப்போ முடிவாயிடுச்சு. இது ஆண்டவ முடிச்சு போட்ட உறவு. இதை மாத்துறதுக்கு நாமெல்லாம் யாரு? ஆனா அண்ணா வேணாம் ப்ளீஸ். இதுக்கு மேல நீங்க என்ன டயலாக் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கே தெரியும். என்ன நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அக்னி சுத்தி வாங்க. என்ன சொல்லுவாங்க? முகூர்த்தத்துக்கு லேட் ஆகுது. ரொம்ப நல்ல காரியம் பண்ண. ஓம் கணானந்த்வா கணபதி கங்கவாமஹே பிரியானந்த்வா பிரியபதி கங்கவாமஹே நிரீனந்த்வா நிரிபதி கங்கவாமஹே வசோ மம ஆஹமஜானானி நிகர்வதம். இஷான், ஒன்னு சொல்லவா? இன்னைக்கு டாகி ஆனதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களே சொல்லுங்க. நல்ல காரியம் தானே? சுகானா பண்ணது கரெக்ட் தானே? என்ன பொண்ணு இவ? சுஹானா செஞ்சது ரொம்ப நல்ல காரியம்தான். அதுதான் நல்ல காரியம். கொஞ்சம் யோசிச்சு பாரு ராதா. சுஹானா அனுவோட வாழ்க்கைய காப்பாத்திருக்கா. ஒருவேளை மகேந்திரனுக்கும் அனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த கல்யாணத்தால யாருமே சந்தோஷமா இருந்திருக்க முடியாதுல. அப்ப நம்ம சுகானா தேவி வாழ்க! சுகானா தேவி வாழ்க! அப்ப எனக்கு உள்ள வாடா. எனக்கு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? அண்ணா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல டேராடூன் வந்துடும் சார். அங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகணும் சார். என்ன? டேராடூன் போனதுக்கு அப்புறம் 50 கிலோமீட்டரா? அவ்வளவு தூரமா போகணும்? இஷான், கண்ணு கண்ணு திறக்கிறதுக்குள்ள மசூரி வரணுங்கிற மாதிரி பேசுற. எனக்கு வேற டென்ஷன் ஏறுது. நான் மசூரிக்கு போய் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இது வரைக்கும் 20 டைம்ஸ் அங்க போயிட்டு வந்திருக்கேன். இத பத்தி நீ ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? அப்பா எவ்வளவு ஆசையா சொன்னாரு. என்னால எப்படி மறக்க முடியும்? எப்படியோ இந்த கல்யாணத்தை நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அனோட கல்யாணத்துல எவ்வளவு சம்பிரதாயம் நடந்துச்சு. அது எல்லாமே என் கல்யாணத்துலயும் நடந்துச்சு. ஆனா என்னாலதான் என்ஜாய் பண்ண முடியல. ஐம் ஷியோர் அனுவும் அதை சுத்தமா என்ஜாய் பண்ணிருக்க மாட்டா. அவளோட கல்யாணம் அவ ஆசைப்பட்டவனோட நடக்கலன்னு நினைச்சாலே. ஆனா அனுவோட கல்யாணத்துல நான் எல்லா சம்பிரதாயங்களையும் பார்த்து நல்லா கத்துக்கிட்டேன். நான் ரொம்ப 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 பேடா ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் என்னோட கல்யாணத்துல இது எதையுமே என்ஜாய் பண்ணல. இப்ப என்ன வேணுங்கிற? மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
சுமித்ரா தலை எனக்கு இல்ல பாட்டி எனக்கு சாரி கிஃப்டா கொடுத்தாங்க. சுகனா அந்த புடவையை நீ டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுக்கணும் சரியா? மீனா கிட்ட மட்டும் கொடுத்துறாத ப்ளீஸ். நான் ஏன் மீனாக்கு கொடுக்க போறேன்? ஐ வேர் இட், ஐ லைக் இட், இட்ஸ் நைஸ். என்ன வண்டி தாறுமாற போகுது? வண்டி நிறுத்துங்க. நீங்க முதல்ல வண்டியை ஓரம் கட்டுங்க, ஓட்டாதீங்க. சரிங்க சார், நிறுத்திடுறேன். சுகனா என்னால இதுக்கு மேல முடியாது. ஐ அம் டயர்ட். ஹலோ மிஸ்டர் டிரைவர். ஓகே மேடம், பாக்க. என்ன ஓகே மேடம்? இதோ பாத்துறேன் மேடம். முதல்ல இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இப்படியே தள்ளிக்கிட்டே மசூரி வரைக்கும் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கே. இவ்வளவு நேரம் வண்டியில எவ்வளவு ஜாலியா உட்காந்து வந்தோம். மெக்கானிக்கை தான் கூட்டு வந்து காட்டணும் சார். என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? அம்மா இந்த நடு ராத்திரியில எப்படி மெக்கானிக் வருவாங்க? ஒரு 3-4 கிலோமீட்டர் முன்னாடி போய் பார்க்கணும் சார். ஒருவேளை அங்க யாராவது இருக்கலாம் இல்லையா? ரொம்ப இருட்டி போச்சு வேற. அண்ணா யாரோ வராங்க, அவர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் இங்க எங்கேயாவது பக்கத்துல மெக்கானிக் ஷெட் இருந்தா அங்க இவரை விட்டுறீங்களா? அண்ணா சீக்கிரம் வாங்க, இருங்க. சீக்கிரம் வந்துருங்கண்ணே. சீக்கிரம் வந்துடுறேன் சார். இந்த கார் உன் ஸ்கூட்டரோட சிஸ்டரா? உன் ஸ்கூட்டர் மாதிரியே எதுவும் நின்று போச்சு, அதனால தான் கேட்டேன். நம்ம வெளியில போலன்னு கிளம்பினாலே ஏதாவது நடக்குது. எப்போ மசூரிக்கு போய் சேருவோம் தெரியல. சோனா நீ ஒண்ணு பண்ணு, நீ காருக்குள்ள போய் உட்காரு. இந்த இடத்துல நீ இப்படி வெளியே நின்றுட்டு இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்ல. ஏன் இப்படி பயந்து சாகுற? நான் ஒன்றும் பயப்படல சரியா? அதுவும் இல்லாம நான் கூட இருக்கும்போது நீ பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை. Wow, what a brave man. இப்ப 2 ரவுடி பசங்க வந்தாங்கன்னா அப்ப தெரியும் உன்னோட தைரியம். என்னன்னா அவ்வளவு வீக் நினைச்சியா? நான் உன்னோட புருஷன். அபிஷியல். உன்னை நல்லபடியா என்னால பாதுகாக்க முடியும். நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உன்னை டச் கூட பண்ண முடியாது. உண்மை என்ன தெரியுமா இஷான்? என் பக்கத்துல நீ சேஃபா இருக்க. எனக்கு கராத்தே தெரியும். என்னாச்சு சோனா? இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, உனக்கு இந்த கராட்டே அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தல, என்னாச்சு? இதுக்காக ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்ட? வாய மூடு. நான் செக் பண்ணி பார்த்தேன். நீ என்ன எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றேன்னு பார்த்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுல், என்ன இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க? என்ன விஷயம் ராகுல் சார்? உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்க மேல ரொம்ப கருணை காட்டுறாங்களா? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். எந்த செமினாரும் இல்ல, ஃபாரின் டூர் இல்ல.
ஆக்சுவலி மனைவி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத இப்பதான் நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எஸ். ராகுல், நானும் கொஞ்ச நாள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல, உங்க முகம் எப்பவுமே வாடி போயிருக்கு. வாட்ஸ் தி மேட்டர்? அப்பர்ணா, சொல்லுங்க ராகுல், ப்ளீஸ் டெல் மீ. ஒரு கிளாஸ் வாட்டர் கொண்டு வரியா? சரி. இனிமே நான் ஆபீஸ் போக மாட்டேன். ஆபீஸ்க்கு போகாம வேற எங்க போக போறீங்க? அப்பர்ணா, எனக்கு வேலை போயிடுச்சு. வாட்? உங்களுக்கு வேலை போயிடுச்சா? இந்த விஷயம் நிச்சயமா இன்னைக்கு நடந்திருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நாள் முன்னாடியே இது நடந்திருக்கணும். ஆனா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. உன்கிட்ட இதை சொல்ற தைரியம் எனக்கு இல்லை அப்பர்ணா. அப்பர்ணா, எனக்கு என்னைக்கு வேலை போச்சோ அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா அப்பர்ணா, அப்பர்ணா, அப்பர்ணா ஏதாவது சொல்லு. அப்பர்ணா, ப்ளீஸ் ஏதாவது சொல்லுமா. என் முகத்தை பாரு. அப்பர்ணா, ஏதாவது பேசு. டிரைவர் அப்படியே ஓடி போயிட்டானா? சுஹானா, நீ டென்ஷன் ஆகாத, நான் இருக்கேன்ல. நீ இருந்து என்ன பண்ணுவ? எனக்கு டென்ஷனா இருக்கு. வந்தாச்சு. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்களே. இது வேலைக்கு ஆகாது சார். இப்ப எதுவும் பண்ண முடியாது. வயர் பூரா எரிஞ்சு போயிருக்கு, பேட்டரியில சார்ஜே இல்லை. இப்ப எதுவும் வேலைக்கு ஆகாது சார். எதுவானாலும் காலையில தான் சார் பார்க்கணும். நீ முறைக்கது ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். இப்ப நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்ப ராத்திரி பூரா நாங்க ரோட்லயே தான் நிக்கணுமா? இல்ல மேடம், பக்கத்துலயே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோட்டல். இன்னைக்கு ராத்திரி வேணா அங்க தங்கிக்கங்க. நெவர், நோ, இம்பாசிபிள், நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். நான் சாதாரண ஹோட்டல்ல எல்லாம் போய் தங்க மாட்டேன். லிசன் மிஸ்டர் மெக்கானிக், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கோங்க, ஆனா கார் உடனே ரெடி ஆகணும். இது பாருங்க மேடம், பணம் ஒரு விஷயமே இல்ல சார். கொஞ்சம் சொல்லுங்க சார். வயர் பூரா எரிஞ்சு போச்சு சார். பேட்டரியில பயங்கர லீக்கேஜ். ஷெட்டுக்கு எடுத்துட்டு போகவே 3 மணி நேரம் ஆகும். ஸ்பேர் பார்ட்ஸ் கடையெல்லாம் மூடி இருக்கும். நீங்க சொல்றது சார் தான் சார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ராத்திரி மட்டும் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கி தான் ஆகணும். ஏன்னா இந்த ராத்திரியில மசூரிக்கு போறதுக்கு உங்களுக்கு வேற வண்டியும் கிடைக்காது. சோனா, நமக்கு வேற வழியே இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த காட்டுக்குள்ள நமக்கு என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்க போகுது? மேடம் 5 ஸ்டார் தாபா இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல. வேற ஹோட்டல் வேணா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோட்டல் இருக்கு, ரூம் கிடைச்சிடும். ஷட் அப்.
நான் எங்கேயும் வரமாட்டேன் ஈஷான். நான் காருக்குள்ளே தான் உட்காந்துருக்க போறேன். ஓகே சோனா இங்க பாரு, காரை கேரேஜுக்கு எடுத்துட்டு போய் தான் ஆகணும். இங்க இருக்கிறது சுத்தமா சேஃபே கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், நீ பிரேவ் தான், ஆனா நான் கிடையாது. இந்த கராட்டே கிராட்டா கூட எனக்கு எதுவும் தெரியாது. ஹோட்டல் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோட்டல் மேடம். 24 மணி நேரம் ஹாட் வாட்டர் கிடைக்கும். என்ன பேரு? ஹோட்டல் மெஜஸ்டிக் மேடம். பிரபலமான ஹோட்டல். அது மட்டும் இல்ல மேடம், சாப்பாடும் சரி ரூமும் சரி ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கு பிடிக்கும் மேடம். இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துல தான் சார், கொஞ்சம் தூரம் தான். எங்க திங்ஸ் எல்லாம் இருக்கே. அத நாங்க எடுத்துட்டு வரோம் மேடம், நீங்க வாங்க. சரி போலாம் வா. ஏய் என்னாச்சு சோனா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இஷான், இந்த மெக்கானிக் ரொம்ப அழுக்கா இருக்கான். இவன் சொல்ற ஹோட்டல் எப்படி இருக்கும்? நம்ம கார்லயே இருக்கலாமே. சோனா இரு, அவன் ஹோட்டல் பேர் என்ன சொன்னானே உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஹோட்டல் மெஜஸ்டிக். கண்டிப்பா அதுல ஏதாவது மெஜஸ்டிக்கான விஷயம் இருக்கும்ல, பார்க்கலாமே. இத பாரு சோனா, நாம இப்ப எங்க இருக்கோம்னு கொஞ்சம் சுத்தி பார்க்கலையா?